லெனின் அப்படிங்கிறவங்க யார்? அப்போ எதுக்கு அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்? இப்போ லெனின் என்பவர் ரஷ்ய நாடு. ரஷ்ய நாடு வந்து நம்ம நாட்டிலிருந்து ஐரோப்பா கண்டத்திலையும் ஆசியாவிலையும் இருக்கிற ஒரு பெரிய நாடு. அவர் இறந்து இன்னைக்கு வந்து 100 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. 102 ஆண்டுகள் ஆகுது. இப்போ இன்னைக்கு நாம ஏன் இன்னைக்கு லெனினை பத்தி பேசணும்? லெனினை பற்றி தெரிந்து கொள்வதற்கான அவசியமா ஏப்ரல் 22 புரட்சியாளர் லெனின் அவர்களுடைய பிறந்த நாளை சிறப்பிக்கிற விதமா நம்ம NCBHல மொழிபெயர்ப்பாளரும் தொகுப்பாளருமான தோழர் மா சிவகுமார் அவர்கள் நம்ம கூட சேர்ந்திருக்கிறாங்க. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். லெனின் அப்படிங்கிறவங்க யார்? இப்போ எதுக்கு அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்? இப்போ லெனின் என்பவர் ரஷ்ய நாடு. ரஷ்ய நாடு வந்து நம்ம நாட்டிலிருந்து ஐரோப்பா கண்டத்திலையும் ஆசியாவிலையும் இருக்கிற ஒரு பெரிய நாடு. இப்போ ரஷ்ய நாடு வந்து ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப பின்தங்கி இருந்தது. நம்ம நாட்டை போல தான் பின்தங்கி இருந்த நாட்டில் பல பிரச்சனைகள், வேலை இல்லை, அப்புறம் வந்து விவசாயிகளுக்கு பிரச்சனை, இளைஞர்களுக்கு பிரச்சனை, கல்வி பிரச்சனை. நாட்டில் வந்து ஜார் மன்னர் அப்படின்னு ஒரு கொடுங்கோல் ஆட்சி, ஜனநாயகம் கிடையாது. அப்படி இருந்த நாட்டில் ஒரு ஒரு சோசலிச ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கு தலைமை தாங்கி வழிநடத்தியவர் தான் லெனின். அவர் இறந்து இன்னைக்கு வந்து 100 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. 102 ஆண்டுகள் ஆகுது. இப்போ இன்னைக்கு நாம ஏன் இன்னைக்கு லெனினை பற்றி பேசணும் அப்படின்னா, நாம் பார்க்கக்கூடிய பல பிரச்சனைகள் ரஷ்ய மக்களும் அன்னைக்கு இதே மாதிரியான பிரச்சனைகளை தான் எதிர்கொண்டிருந்தாங்க. அப்போ ஒரு நாட்டில் இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா தனியாக ஒருத்தர் அதை செய்ய முடியாது. அதை வந்து மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சியாக சேர்ந்து அதை வந்து தீர்த்து வைக்கணும். அதற்கான ஒரு தலைமை வகித்து வேலை செஞ்சவர் தான் லெனின். இப்போ நம்ம ஏன் இன்னைக்கு அவரை பற்றி பேசணும்னா, நம்ம நாட்டு பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா லெனின் எப்படி வேலை செஞ்சாருன்னு நம்ம பார்க்கலாம். அதே அவர் வேலை செஞ்ச முறையை வந்து நம்ம பின்பற்றலாம். அவர் பல முடிவுகளை எடுத்திருப்பார். ரஷ்ய நாட்டு நிலைமைக்கு ஏற்ற முடிவு எடுத்திருப்பார். இப்போ நம்ம நாட்டு நிலைமைக்கு ஏற்ப நம்ம வந்து இந்த பிரச்சனைகளை ஸ்டடி பண்ணி முடிவு எடுத்து நம்ம மேலே போகணும். இதுதான் லெனினை பற்றி தெரிந்து கொள்வதற்கான அவசியமா இருக்கு. சூப்பர் தோழர். நம்மளுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா லெனின் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ லெனின் அவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஓகே, ஸோ உலக வரலாற்றில் இது போல முக்கியமான வேலை செஞ்சவங்க அவங்க எல்லோருமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை பேசுவது, எழுதுகிற வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. கார்ல் மார்க்ஸாக இருக்கட்டும், நம்ம நாட்டில் காந்தி, அம்பேத்கர், பெரியார், இவங்களுடைய தொகுப்பு நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா 100கணக்கான வால்யூம் வரும். லெனினுக்கும் அது போல் வந்திருக்குது. அதை வந்து அதிலிருந்து செலக்ட் பண்ணி சில முக்கியமான எழுத்துக்களை மட்டும் தொகுத்து 12 தொகுதிகளாக நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் நம்ம வெளியிட்டிருக்கிறோம். இந்த 12 தொகுதியில் என்னென்ன கட்டுரை வருது அப்படிங்கிறது லெனின் உருவாக்கிய சோவியத் ஒன்றியம், அவங்க அந்த நாட்டில் இருந்த அறிஞர்கள் வந்து செலக்ட் பண்ணி வெளியிட்டாங்க 1970களில். இப்போ சமீபத்தில் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்ன அதையே வந்து புதுப்பிச்சுன்னா என்ன, மொழி நடையை எளிமையாக்கி இன்றைக்கு உள்ள மக்கள், இளைஞர்கள் படிக்கிற மாதிரி NCBHல வெளியிட்டிருக்கிறோம். இதை படிக்கும்போது லெனின் எப்படி வேலை செஞ்சார், அவர் எப்படி சிந்திச்சார், ஒரு பிரச்சனைன்னு எடுத்துட்டாருன்னா அதை எப்படி போய் அட்டாக் பண்ணார். அட்டாக்னா என்ன, கருத்து ரீதியாக அட்டாக் பண்ணுறது. அதை போய் அதை திருப்பி சொல்லணும். அதை வந்து பல வழிகளில் சொல்லணும். அது எல்லாவற்றையும் நாம் இந்த 12 தொகுதிகளில் நம்ம பார்க்கணும். சிறப்பு தோழர். இந்த 12 தொகுதிகளில் சிறப்பம்சங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஒன்னொன்றுமே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது தான். அதனால தான் தேர்வு நூல்கள். மொத்தம் லெனினுடைய எழுத்துக்கள் வந்து 40-45 வால்யூம், பெரிய வால்யூமாக இருக்குது. இப்போ எல்லாமே முக்கியம்தான். இருந்தாலும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைய உலகத்தை புரிஞ்சுக்கணும் என்பதற்கு லெனின் எழுதிய ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என்ற ஒரு நூல் இருக்கு. அது வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அதில் உள்ள பெயர்கள், நிறுவனங்கள் பெயர்கள், மனிதர்கள் பெயர்கள் அதெல்லாம் புதுசாக இருந்தாலும், எப்படி வந்து இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் உருவாயிருக்கு, வங்கிகள், பிரம்மாண்டமான வங்கிகள் வந்து பொருளாதாரத்தை எப்படி கட்டுப்படுத்துது, நாடுகளுக்கு இடையே ஏன் வந்து சண்டை நடக்குது, இன்னைக்கு நம்ம போர்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்குது, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில் போர் நடக்குது, இன்னும் பல போர்கள். இப்போ அவர் வந்து முதல் முறையாக இந்த போருக்கான அடிப்படை என்ன என்பதை அவர் வந்து விளக்குறார். அந்த கட்டுரையை வந்து எல்லோருமே கண்டிப்பாக படிக்க வேண்டிய கட்டுரை.
அது எழுதி 110 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு பல நிலைமைகள் மாறி இருக்கலாம். ஆனா அடிப்படை வந்து அதுதான். எப்படி வந்து பெரிய பெரிய முதலாளித்துவ நாடுகள் அவங்களுடைய லாபத்துக்காக சண்டை போட்டுக்கிறாங்க, அதனால மக்கள் வந்து எவ்வளவு பேர் கொல்லப்படுறாங்க என்பதெல்லாம் அதுல வந்து விளக்கியிருப்பார். இப்ப இந்த நூல் எழுதி இன்னொரு நூல் வந்து அரசும் புரட்சியும் அப்படிங்கிறது, அரசினுடைய தன்மை என்ன என்பதை பற்றி பேசுவார். இந்த ரெண்டும் எழுதி ஒரு ஓராண்டுக்குள்ள இதை புரிந்து கொண்ட அவர் கூட இருந்த அவருடைய கட்சி தோழர்கள் எல்லாம் சேர்ந்து ரஷ்யாவில் வந்து நம்ம நாட்டு நிலைமை என்னவா இருக்கு என்பதை புரிஞ்சுட்டு ஒரு தொழிலாளி வர்க்க ஆட்சியை வந்து அமைக்கிறாங்க. அதான் அந்த கட்சி பேர் போல்ஷிக் கட்சி. அப்போ தொழிலாளி வர்க்க ஆட்சி என்பது நவம்பர் 7ஆம் தேதி அமைக்கப்படுது. அது முழுக்க முழுக்க லெனினுடைய வழிகாட்டல் தான். இதில் ஒரு தொகுதி, அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு இதுவாக எழுதுறார். நாம் வந்து அதிகாரத்தை பிடிக்கணும், இப்போ அதிகாரத்தை கைப்பற்றலைன்னா என்ன ஆகிடும், உலக நிலைமை எப்படி இருக்கு, ஏன்னா எல்லாம் மற்ற நாடுகள் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, நம்ம இந்த நேரத்தில் நம்ம கேப்பில் புகுந்து அதிகாரத்தை பிடிச்சாதான் உண்டு என்பது கடுமையான ஒரு கருத்தியல் போராட்டம் நடத்துறாரு. ஸோ பல பேர் பயப்படுறாங்க, நம்ம சின்ன கட்சியாக இருக்கிறோம், மக்கள்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்களா. ஆனால் மக்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னா, போரில் வந்து கடுமையான பாதிப்பு, நாட்டில் உணவு தட்டுப்பாடு, நிறைய பேர் வந்து போர் முனைக்கு போய் கொல்லப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் உள்நாட்டில் நிலப்பிரபுக்கள் நிலத்தை பிடிச்சு வச்சு மக்களை வாட்டி வதைக்கிறது. அப்போ இவங்க ரொம்ப எளிமையாக உணவு, நிலம், சமாதானம் அப்படின்னு கோரிக்கை வைத்து அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் தான் முக்கியமானது. நீங்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, எப்படி இந்த நாட்டை நிர்வாகம் பண்ண போறீங்க. சுற்றி பகைவர்கள் வந்து தாக்க வர்றாங்க. மற்ற நாடுகள்லாம் சும்மா இருப்பாங்களா, இந்த மாதிரி தொழிலாளர்கள் அதிகாரத்தை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி தாக்க வராங்க. அந்த காலகட்டத்திலையும் 1917 ஒரு 6 ஆண்டுகள் லெனினுடைய வழிகாட்டல் என்பது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. எப்படி நம்ம அதை அவங்களை எதிர்த்து சண்டை போட்டு நிற்கணும், எப்படி நம்முடைய உணவு உற்பத்தியை அதிகமாக்கணும். முக்கியமாக ஒரு இடத்துல அவர் என்ன சொல்லுவார்னா, மின்சார உற்பத்தி, இன்னைக்கு வந்து நம்ம செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறோம், அன்னைக்கு மின்சாரம் தான் ட்ரெண்டு. அதாவது இப்போ புதுசாக மின்சாரம் வருது, இப்போ ரஷ்யா முழுக்க நாம் மின்சாரத்தை கொண்டு போகணும், அதற்கான ஒரு திட்டம் வகுத்து அதை செயல்படுத்துகிறாங்க. அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த தொகுதி நூலில் படிக்கலாம். அப்போ இதில் வந்து தொழிலாளி அதிகாரம் வந்துருச்சு அப்படின்னா முதலாளித்துவ நிறுவனங்களை நம்ம எவ்வளவு அனுமதிக்கலாம், எவ்வளவு அனுமதிக்க கூடாது, அந்த மாதிரி பிரச்சனைகள், அப்படி ரொம்ப நடைமுறை சார்ந்து ஒவ்வொரு நாளும் அவங்க எதிர்கொண்ட பிரச்சனைகளை அவர் வந்து ஆய்வு பண்ணி அவங்க அந்த கட்சி மாநாடுகள்லையோ தொழிலாளர்கள் மத்தியிலேயோ பேசிய உரைகள் எல்லாம் இதில் இருக்குது. இப்போ சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு ரொம்ப பின்தங்கிய ஒரு பெரிய நாடு, பல்வேறு வகைப்பட்ட மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் பிரச்சனைகள் ரொம்ப மோசமாக இருக்குது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு அதிகாரத்தை வந்து மக்கள் கையில் கொண்டு போகிறது. இன்னைக்கு அதிகாரம் யார்கிட்ட பொதுவாக இருக்கும் அப்படின்னா, பணக்காரர்கள், முதலாளிகள், அல்லது அதிகாரம்னாலே சில 100 கோடி இருக்கிறவங்க கையில் தான். ரஷ்யாவில் முதலாக உழைக்கக்கூடியவங்க, ஒரு விவசாயி, ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறவர், தொழிற்சாலையில் வேலை செய்கிறவர், இவங்கெல்லாம் அமைச்சராகிறாங்க. இது அங்கே தான் சாதிக்கப்பட்டது. அதை செஞ்சு அது செய்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதன் பிறகு அதை தக்க வச்சு நிலைநாட்டி காட்டுறது, என்னென்ன பிரச்சனை வருது என்று 1917 தொடங்கி 89, 90 வரைக்கும் அந்த அரசு நீடித்தது. லெனின் வந்து 7 ஆண்டுகளில் இறந்துடுறாரு. அதற்கு பிறகு அவர் பல பிரச்சனைகள் வருது. ஆனால் லெனினுடைய வழிகாட்டல், தலைமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதை புரிந்து கொள்வதற்கு லெனினுடைய தேர்வு நூல்களை வாங்கி நம்ம படிக்கலாம். அதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா, நாட்டில் உள்ள பிரச்சனைகளை எப்படி அணுகணும், பல்வேறு பிரச்சனைகள் எப்படி ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து வருது, அப்போ இதிலிருந்து நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கணும், என்ன செயலுக்குள்ளே போகணும், இதை வந்து லெனினிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். சிறப்பு தோழர். இந்த உலகம் இருக்கிற ஏகாதிபத்திய சூழல்லையுமே நம்மளோட லெனினோட தொகுப்பை வாசிச்சோம்னா அது இன்னுமே நம்ம நடைமுறைக்கு சரியா வரும் அப்படின்னு நம்புறேன். அடுத்ததா ஒரு இறுதி கேள்வி, லெனினோட பிறந்த நாளுக்கு உங்களுடைய வாழ்த்து. லெனினுடைய பிறந்த நாளில் நாம் என்ன உறுதிமொழி எடுத்துக்கணும்னா, லெனினை போல கடினமாக உழைக்கணும். கடினமாக உழைக்கிறது அப்படின்னா ஒரு பிரச்சனையை எடுத்து ஆழமாக ஆய்வு செய்வது. அந்த ஏகாதிபத்தியம் பற்றிய நூல் சொன்னேன், அதுக்காக ஒரு 1.5 ஆண்டுகள் படிக்கிறார். நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படித்து இந்த உண்மை நிலையை புரிந்து முன்வைக்கிறார். அப்படி உழைத்து நாட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் முன் வரணும். அதற்கு லெனினை எழுத்துக்களை நாம் பயன்படுத்திக்கணும் என்று நாம் உறுதி எடுத்துக்கணும். லெனின் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவர் மாதிரி நம்மளும் ஒரு சிறப்பான ஒரு ஆளாக வரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். மேலும் லெனினை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரோட 12 தொகுதிகளும் நம்ம தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற NCBH ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி படியுங்க.
நன்றி, வணக்கம்.